என்னம்மா செய்து கொண்டிருக்கிறாய்? அமைதியாக இருக்கிறோம். அம்மா, ஒரு பெண்ணாகப்பட்டவள் தன்னன் தனிமையிலே இருக்கிறேனே, என்னை பார்த்தால் ஒரு ரசிப்பு தன்மை கிடையாதா உங்களுக்கு? பார்த்தாவே ரசிக்கலாம்னு தான் தோணுது. அங்க ஏதோ பேசிட்டு சொல்லுடி. என்னை பார்த்தால் ஒரு ரசிக்கணும். ரசிப்பு உங்களுக்கு பாட்டுனா பிடிக்குமா? பாட்டு பிடிக்காத இந்த உலகத்தில் யாரையும் இருக்கிறார்களா பாலகா? உங்களுக்கு எந்த மாதிரி பாட்டு பிடிக்கும்? எனக்கா? எனக்கு பழைய பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். எம்எஸ்வி ஐயாவோட பாட்டுனா மிகவும் பிடிக்கும். நிறைய பாடல்கள் பிடிக்குமா? என்ன எம்ஜிஆர் பாட்டு இந்த மாதிரி நிறைய பழைய பாடல். ஆமா ஆமாடி, எம்எஸ்வி தான். பின்ன இப்ப ஏஆர் ரஹ்மானோட சேர்ந்தவர என்ன? சரி சரி சரிங்க, முடியல போனால் போகட்டும். இருந்த போதிலும் சீராய் இருந்திருக்கக்கூடிய தெய்வீகம் அந்த மாபெரும் தெய்வீக சபை, புண்ணிய சபை. சபைக்கு கூடியிருக்கக்கூடிய மட்டுமே அங்கே பெரியவர்கள் மற்றும் நமது தாய் தந்தைமார்கள் பெரியோர் என யாவற்றவைகளும் அதை கடல் போல் சூழ்ந்து காட்சி இருக்கிறார்கள் இல்லையா? யாது காரணம்? எந்த விஷயம்? அதாவது வாரிசு இல்லாத காரணத்தினால் காளியம்மனுக்காக. காளியம்மனுக்கு வாரிசு இல்லையா? ஆன்ஸ் இல்ல, வாரிசு. வாரிசா? அதாவது குழந்தை இல்லாத காரணத்தினால் காளியம்மனுக்காக வைத்த வேண்டுதலை காரணமாக இன்னைக்கு நாடகம் வைத்திருக்கிறார்கள். குழந்தை இல்ல யாரு? பேப்பருக்கா குழந்தை இல்ல? ஓஹோ, அம்மம்மா மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பச்சைமுத்து கவுண்டர் ஐயா அவர்கள், துணியாராப்பட்ட சின்னத்தாய் அவர்கள், பெருமாள் அவர்களும் நல்லம்மாள் அவர்கள் அவர்கள் பெற்றெடுத்த மகனாகிய மணிகண்டன் ஆர்த்தி மௌனித் அவர்கள், இந்த மணிகண்டன் அவர்கள் பிறப்பதற்காக இந்த அம்மனிடத்தில் வைத்து அதாவது வேண்டுதலை காரணமாக இவ்வளவு ஆண்டுகள் கழித்து கூட இன்று வேண்டுதலை நிறைவேற்றுகிறார்கள் இல்லையா? இன்னைக்கு அவங்க கடன் கட்டுறாங்க சாமிக்கு. என்ன கடன்? நேர்த்திக்கடன். ஆமா, இந்த நேர்த்திக்கடன் செலுத்தக்கூடிய பச்சைமுத்து கவுண்டர் ஐயா அவர்கள் குடும்பமும் சின்னத்தாயி பெருமாள் நல்லம்மாள் மணிகண்டன் ஆர்த்தி மௌனித் அவர்கள் இவர் குடும்பமாகப்பட்டது இந்த அம்மனுடைய அருளால நோயற்ற வாழ்வே குறைவில்லாத செல்வமா. அப்படி நோயற்ற வாழ்வையும் குறைவே இல்லாத செல்வத்தையும் உங்க குடும்பத்தில் ஒவ்வொருக்கும் அள்ளி அள்ளி கொடுத்து என்றும் சீரும் சிறப்போடு எல்லோருடைய குடும்பமும் பாலாறு செல்வமாக வாழ வேண்டும் என்று சொல்லி எல்லாம் உள்ள தாயாகிய அந்த அம்மனை வேண்டிக் கொண்டு எங்களுடைய அருள்பட்டி ராஜமாணிக்கம் அண்ணாவுடைய சரஸ்வதி நாடக கலைக்குழுவின் சார்பாக எல்லோரும் வந்தமைக்காக வேண்டி என்னுடைய பணிவான முதற்க நன்றி அந்த வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன். அம்மம்மா, அப்படி இருந்தாலும் இந்த மணிகண்டனுக்காக இந்த தாய்க்கு வைத்த வேண்டுதலை காரணமாக இந்த அரங்கேற்றம் செய்திருக்கக்கூடிய நாடகம், அதாவது சந்திராம்பாள் கர்வபங்கம், சந்திரன் கர்வபங்கம், சந்திராம்பாள் நாடகம். நாடகத்தை அரங்கேற்றம் செய்து வைத்திருக்கிறாங்க. இந்நாடகத்தின் சபையில் நான் வந்திருக்க முடியாது. நான் யார்? பெயர் நாமமானது என்ன? ஏதாவது தெரியுமாடி? நீங்க சொன்னாதான் தெரியும். உங்களுடைய பெயர் சொல்லி கொடுக்காத இடத்தை சுட்டு போட்டாலும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. சுட்டு போட்டாலும் தெரியாது. கொடுக்காத கல்வி, அதாவது என்னமே அடிச்சாலும் கத்துக்க முடியாது. அப்படிப்பட்ட என்னுடைய பெயர்நாமம் என்னவென்று உனக்கு அறிக்கை செய்கிறேன். செவி கொடுத்து ஆமோதிக்கணும். பேசுவது போல இடத்துல எதுவுமே பேசக்கூடாது. சொல்லி இல்லாத அப்படிதானா?
அம்மம்மா நாளைக்கு யாரு குடி கெடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களோ போ. எதுக்கு புத்தகம் பேசிட்டு இருக்கிறீங்க? பேசு அம்மம்மா. இருந்தாலும் நான் யார் என்பதை அறிவித்தேனே. உனக்கு ஏதாவது தெரிந்ததா, புரிந்ததா, அறிந்ததா? நீங்க சொன்னால்தான் தெரியுங்க. அம்மம்மா என்னுடைய பெயர் தான் மங்கை திருவருணி. திருவருணி உங்களுடைய பெயர்? அப்படி திருவருணியாக நான் இருந்த போதிலும் அம்மா ஒரு பெண்ணாக நான் பிறந்து கன்னி பருவத்தை விட்டு மங்கை பருவம் அடைந்தால் காலாகாலத்து ஒரு பெண்ணுக்கு என்னடி நடக்கும்? குடும்ப கட்டுப்பாடு நடக்குமா? என்ன இவனுக்கெல்லாம் அலும்பு வந்து தூக்கிட்டு போகுது? இல்ல அது ஏக்கா உனக்கு குடும்ப கட்டுப்பாட பண்ணாங்க? அந்த கேக்குற விளக்கமா தடி இல்லம்மா. காலகாலத்துல ஒரு பெண்ணாகப்பட்டவளுக்கு கல்யாணம் நடக்கும். இப்ப கரெக்டா சொல்றடி. ஆமா ஆமா. அப்படி கல்யாணம் ஒண்ணு நடந்தது. இந்த பெண்ணை திருமணம் செய்து என் மணவாளன் யாரு? என்னை மாலையிட்டு என் மன்னவன் யாரு? கல்யாணம் ஆனது என் கணவரை நினைத்து விட்டார். என் உள்ளமாகப்பட்டது சர்க்கரை பந்தலிலே தென்மாறி விழுந்தால் எவ்வளவு ஒரு தித்திப்பாக இருக்கும். அது போல என் உள்ளமே ஆனந்த சந்தோஷம் அடைகிறது. அவ்வளவு தித்திப்பூகா இருக்கா? பூகா பூக்கு இல்ல தித்திப்பா இருக்கான்னு கேட்டேன். தித்திப்பா இருக்கின்றது. என் வாயால சொல்ல முடியுமா? என் வாயில சொல்லாதயா, திரும்பி கொலாயில சொல்லு. சொல்ல மாட்டேன். எதுக்கு இப்படி கத்துற? நீ என்ன அப்படி சொல்ற? நீங்க தானங்க சொன்ன எப்படி சொல்றதுன்னு கேட்டீங்க. அக்கா சிந்தக்கா எனக்காவது சின்ன கொலையா இருக்குது சொல்லிடு. நீ எல்லாம் எப்படி சொல்றது? ஒரு திரிக்கு சொல்லிட்டே அது இல்லடி. நான் ஏன் சொல்ல மாட்டேன்? பக்கத்துல வாங்களே. அதாவது கற்புடைய மாதர்கள் கணவனுடைய பேர் யாருமே சொல்ல மாட்டாங்கன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நான் மட்டும் எப்படி சொல்றது? ஏக்கா ஏங்க அப்படி சொன்னா என்ன ஆகும்? கற்புடைய மாதர்கள் கணவனுடைய பெயரை சொன்னோம்னா கணவனுக்கு ஆயுள் குறையும், சக்தி குறையும். அது மட்டும் அல்ல, அடுத்த ஜென்மத்தில் அந்த பெண்ணாகப்பட்டவள் பாம்பிலும் கேடா பிறப்பாலாம். பிரச்சனை இல்ல, ஆயில் தீர்ந்து போனா வாங்கிக்கலாம். புவனூர்ல என்ன ஆயில்? வண்டி கூத்துற ஆயிலா? வண்டி குதிர ஆயில் இல்ல, ஆயுள் காலம். ஆயுள் காலமா? கற்புடைய பெண்கள் கணவனோட பேரு சொல்ல மாட்டாங்க. சொல்லவே மாட்டாங்க. கற்புடைய பெண்கள் சொல்ல மாட்டாங்கம்மா. நீ சொல்லலாம், சொல்லு. என்ன என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? என்ன பஸ்டாண்ட் கண்ட பக்கம் தெரியுதா? இல்ல டோல்கேட் நிக்கிறவன் தெரியுதா? இல்ல பாலத்துக்கு நிக்கிறவன் தெரியுதா? இல்ல சோழக்கால தெரியுதா? தெரியுதா? இல்ல கம்மகால தெரியுதா? இல்ல 5 10 அவங்க வாங்கிட்டு ஏமாத்திர பொம்பளை தெரியுதா? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இவதான் எல்லா இடத்துலயும் இருக்கிறா. கரெக்டா நீங்க உண்மையை சொல்றா பாரு. போன இடம்லாம் கரெக்டா சொல்ற. ஒரு பேச்சு காலம் சொன்ன நான் போனேன்னு பாத்தியா? டோல்கேட்டு, பஸ் ஸ்டாண்டு, அதெல்லாம் இந்த கதை சொல்லி அப்படிப்பட்ட என் மணவாளன் யாரு? என் மன்னவர் கட்டிய தாலி எனக்கு மார் நிறைய தொங்குது. என் கணவர் கட்டிய தாலி எனக்கு கழுத்து ரொம்ப தொங்குது. என் புண்ணியர் கட்டிய தாலி எனக்கு இந்த புண்ணி பார்த்து தொங்குதா? பூமியை பார்த்து தொங்குதுன்னு சொல்லுங்க. கணவர் எப்பேற்பட்டவர்? சொல்லிதான் ஆகணுமா? சொல்லித்தான் ஆகணும். சொல்லட்டுமா? சொல்லுங்களேன். அப்பா
கண்ணம்மா தாயே இப்படிப்பட்ட பச்சன பந்தலிலே ஆமா. 10 பேர் சூழ்ந்திருக்கிற பாரா சபையிலே அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அக்னி சாட்சியாக, ஆகாயம் சாட்சியாக, பூமாதேவி சாட்சியாக, மும்மூர்த்தி தெய்வங்கள் சாட்சியாக என்னை தொட்டு தாலி தரித்திட்ட என்னுடைய கணவர் யாரு, என் மணவாளன் யார் தெரியுமா? அம்மா, இந்த ரகுகுலம் என்று சொல்லக்கூடிய சூரிய குலத்து அரசராக விளைவிடக்கூடிய அயோத்திமா நகரத்தை மக்களுடைய குறையை தீர்ப்பதே ஒரு மன்னனுடைய கடமை, குடி மக்களுடைய குறையை தீர்ப்பதுதான் ஒரு கொற்றவுடைய கடமை என்று ஆயுள் ஒரு கடமை தவறாமபடிக்கு அரச பரிபாலம் செய்து வரக்கூடிய என்னுடைய கணவருடைய பெயரோ மாமன்னன் திரிசங்கு மகாராஜர். மகாராஜா திரிசங்கு சங்கு அப்படி திருசங்கு மகாராஜராக நான் மாலையிட்டு இருந்தாலும் அம்மம்மா மக்களுடைய குறையெல்லாம் தீர்க்கக்கூடிய மகாராஜர் நாடாளும் மகாராஜர் நான் கல்யாணம் செய்து எனக்கு என்னடி ஒரு குறை இருக்க போகுது? உங்களுக்கு குறைகளே எதுவும் இருக்காதே. சொத்தில் குறைவா, குணத்தில் குறைவா, ஆட்சியில் குறைவா, தான் குறைவா, என்ன நாடு நகரம் நவீன செங்கோல் எதிரிடையே குறைவு குறையில்லை. யாதொரு குறையுமே இல்லாமல் வாழக்கூடிய இந்த திரிசங்கு மகாராஜருடைய மனைவியாய்ப்பட்ட இந்த திருவரணிக்கு எனக்கு இருக்கக்கூடிய ஒரு குறையை நினைத்து விட்டார். அம்மா, ஐயே, என் உள்ளமாகப்பட்டது எரிமலை எப்படி குமுறுமோ, கல்லடிப்பட்ட கண்ணாடி எப்படி தூள் தூளாய் நொறுங்குமோ, அனலிட்ட மெழுகு எப்படி உருகுமோ, அது போல என் உள்ளமே உருகுகிறது.
அவரோடு நான் சீரும் சிறப்போடு வாழும் நாளில நான் யாருக்கு என்னுடைய பாவம் செய்தேன்? நான் யாருக்கு என்னமா ஒரு தீங்கு செய்தேன்? என்ன தீங்கு செஞ்சீங்க? பாலும் பாவி மாலையிட்ட நாள் முதலாம் மைந்த சுகம் அறியாம கல்யாணம் செய்த நாள் முதலாம் ஒரு குழந்தை சுகம் அறியாத நான் ஒரு பிள்ளை இல்லாத பாவிட பெரும் பாவி ஆகிட்டேன். பிள்ளை இல்லாத பாவிட பெரும்பாவியான மைந்தன் இல்லாத பாவி மாப்பாவியான பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை என்று சொல்லி என்னை பார்ப்பவன் சிரிக்கிறார், என்னை பரிகாசம் பேசுறார். ஐயோ பாவம். இந்த பாலும் பாவி திருவரணி யாருக்கு என்ன பாவம் செய்தாலோ யாருக்கு என்ன தீங்கு செய்தாலோ இந்த வானத்திலே ஒரு கிழவனை கரு ஒட்டினார் கூட இவன் வயிற்றில் ஒரு கரு தங்களையே. இவெல்லாம் ஒரு பெண்ணா பிறந்ததற்கு இந்த பூமிக்கு பாரமா ஏன் வாழணும், ஒரு மண்ணா பிறந்திருக்க கூடாதான்னு என்னை பார்த்து பேசும்போது என் அங்கத்தையே ஈட்டியால் இருபுலவாக்கியது போல துடியாது வட்டலில சாதமிட்டா வாரி உங்க பிள்ளை இல்ல, எனக்கு கிண்ணியில சாதமிட்டா அதை கிண்ணி உங்க பிள்ளை இல்ல, அங்காடி நான் போன அழுது வர பிள்ளை இல்ல. இப்படி பிள்ளை பிள்ளையே பிள்ளை இல்லை என்று சொல்லி என்ன பார்ப்பவரெல்லாம் வரடி 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 என்று சொல்லி இந்த மையக பேட பேராய் போயிட்டு அப்படி பிள்ளை இல்லாத காரணத்தினால என் கணவரும் நானும் என்ன செய்தோம் தெரியுமா? என்ன செஞ்சீங்க? அம்மா நாங்களும் ஹரிபக்தர்கள். ஆமா சரிங்க. அந்த ஒன்னானப்பட்ட ரங்கநாதராகப்பட்ட ஹரி பகவானுக்காக வேண்டி பொன்னாலான வாகனத்தை தங்கத்தால பூட்டி வைத்தோம். அந்த பாலும் கடவுள் அப்பவாது நமக்கு ஒரு பிள்ளை பாக்கியத்தை கொடுக்க மாட்டாரான்னு சொல்லி 6 மைலுக்கு அந்த புறம் அன்னச்சத்திரமும் 3 மைலுக்கு அந்த புறம் தண்ணீர் பந்தலும் சுமைதாங்கி வருவருக்கும் சுமைதாங்கி கல்லும் ஆமாடி இதெல்லாம் கூட கட்டி வைத்தோம். அப்பவும் எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கல. பறக்கும் பறவைகளுக்கும் பணந்தோப்பு இதை கூட உருவாக்கி வைத்து பார்த்தோம். அப்பவும் எங்களுக்கு பிள்ளை பாக்கியம் கிடைக்கல. இப்படியே பிள்ளை பாக்கியமே இல்லையே 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 சொல்லி என் கணவருக்கு நான் ஒரு பிள்ளையாகவும் எனக்கு என் கணவர் ஒரு பிள்ளையாகவும் அப்படியே வாழ்க்கையை விட்டு கொடுக்காம எவ்வளவு காலம் வாழ்ந்து வருகிறோம். அப்படி இருந்தாலும் அந்த ஹரி பகவானாகப்பட்டவன் சரி அந்த மகாவிஷ்ணு ஆகட்ட மாயவன் எம்பெருமா எனக்கு ஒரு குழந்தை கொடுப்பாரோன்னு சொல்லி ஏங்கி ஏங்கி என் அங்கமே அணுகிட்ட மெருகாக உருகி போயிட்டு பிள்ளை இல்ல பிள்ளைன்னு சொல்றீங்களே தாயே, ஆனா நான் மனசு வச்சா உங்களுக்கு நிச்சயமாக பிள்ளை வரும். என்ன சொல்றீங்க? அம்மா என்ன சொல்றீங்க? உங்களுக்கு நான் பிள்ளை தரமா? முடியுமா? உன்னால முடியுமா? என்னுடைய அனுகிரகத்தினால தரேன்னு சொன்னேன். எப்படி? யாருக்கும் தெரியாம நைட்டு 12 மணிக்கு எங்க வீட்டுக்கு வா. வந்தா நான் உனக்கு பிள்ளை தரேன். குழந்தைங்கன்னு சொல்லி பாவமா இருக்குது கொடுக்கலான்னு பார்த்தேன். உதவி செய்யலாம்னு நல்ல மனதில் இல்லையேன்னு சொல்லி நாங்க திருப்பதி மலைக்கு போனோம். மலையில போய் என் கணவர் அடிச்சாரு. என்ன கைப்புள்ள இங்க இடம்லாம அங்க கூட்டிட்டு போய் மணி அடித்தான் மொட்டை அடிச்சாரு சொல்லுப்பா. அப்பவும் எங்களுக்கு ஒரு குழந்தை இல்லடி கிடைக்காது. அப்புறம் பழனிக்கு போனோம். பழனிக்கு எதுக்கு? பழனி அப்பா மலைக்கா? பழனி மலைக்குடி. சரி. அங்க சண்முக நதிக்கு சேர்ந்து குளித்து முழுகி நீர் அடித்து எதுக்குமா புளுத்துனீங்க? குளித்தா? அப்பவும் அந்த கடவுள் எங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கலடி. அதன் பிறகு எங்கேயும் போகவே இல்லை. ஏம்மா கோயில்ல போய் பூஜாரி கிட்ட திருநீர் புடிச்சு போட வேண்டியதானே? திருநீர் ஒரு பெண்ணாகப்பட்டவன் அழுது கொண்டிருக்கிறேன், சிரித்துக் கொண்டிருக்கலாம். எல்லாம் நேரம் பார்த்துட்டு போங்க. ஐயோ பேசலாம் பொண்டையாச்சு கம்முனு. ஏம்மா உங்கள்கிட்ட தெரியாம தான் கேக்குறேன். இப்படி அந்த கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு போனா என்ன பிரயோஜனம்? எதுக்குடி அலுவலி? எதுக்குதான் இப்படி வாய் திறப்பியோ? ஏமா உனக்கு குழந்தைங்கன்னா நான் என்னமா பண்ணிட்டோம்? இவனாலே ஆவாதான் அழுவுறான்.
இல்லைங்க அள்ளிக்குட்டியா? இல்லைங்க மிஸ் குழந்தைங்கன்னு சொல்றீங்களே ஏதாவது உனக்கு வலி இருந்தா சொல்லுடி. நல்ல டாக்டர் கூட்டி போய் செக் பண்ணி இருக்கலாம்ல. டாக்டர் கிட்டயும் போனனே, கருப்பு போய் சுருக்கு விழுந்திருக்கும். இல்லடி அவரெல்லாம் இது எதுவுமே சொல்லல. அப்படியா? அந்த மாதிரி எதுவும் சொல்லலையா? அப்படின்னா உன்கிட்ட மிஸ்டேக் இல்ல, உன் புருஷன்கிட்ட தான் மிஸ்டேக். முதல்ல நல்ல டாக்டரா கூட்டிட்டு போய் முதல்ல சிறுநீரக டாக்டரா பார்த்து அவனுக்கு முதல்ல உன் புருஷனுக்கு குஞ்சிருக்கு தானே பாக்க. ஏண்டி அது என்கிட்டயே கேட்டுக்கலாம் இருக்குது இல்ல, நீ எதுக்கு டாக்டர் போய் செக் பண்ண சொல்ற? என்னது பேசவே கிடையாதா? 10 பேர் ஆர்டர் வச்சிட்டு இருக்காங்க. நான் பேசுறதுல கம்மிட்டு. அதனால இப்படி குழந்தை இல்லையே இல்லையே என்று சொல்லி நான் ஏங்கி தவிர்த்து எறும்பா தேஞ்சு போறேன்டி. அம்மா ஐயே, ரொம்ப கவலையோட இருப்பீங்கன்னு எனக்கு தெரியுது. இருந்தாலும் உங்களுடைய கணவர் உங்களை ஏதோ ஒரு விஷயமாக அழைத்து வர சொன்னார். இப்படி எல்லாம் குழந்தை இல்லையேன்னு அழுகிறேன்னு சொல்லி கணவரிடத்துல நீ சொல்லாதடி. சரிங்க. அப்படி நீ சொன்னா மனைவி நம்ம இடத்துல இப்படி சுகமா சிரிச்சு முகத்தோர் இருந்தா கூட அவன் மனசுல குழந்தை இல்லையேன்ற கவலை அவன் மனசுல இன்னும் இருக்குன்னு சொல்லி என் கணவராகப்பட்டவர் என் மனதுல ஏங்கி தவிப்பாண்டி. அதனால என் கணவர்கிட்ட நீ சொல்லாத. நான் என்னத்துக்கு சொல்றேன், கணவரை போய் பார்க்கலாமா? வாங்க போலாம். வாடி போகலாம். மலசாரி பூக்கள் எல்லாம் கொண்டு வந்து உங்கள் பாதத்தை பன்னீரால் கழுவி பட்டு ராமரத்தால் துடைத்து மன்னுடைய பாதமே கவி என்று சொல்லி மங்கையால் திருவரணி பாதத்தை அடிபணிகிறேன் நானா. மன்னவா, என்னுடைய பாதத்தை பணிந்தபடியாய் இந்த அயோத்தியில ஏதோ ஒரு குறைபாடும் இல்லாம சுகசீவியாய் வாழ்ந்திருப்பாயடி. மன்னவா, கட்டிய கணவன் கொடுக்கும் ஆசீர்வாதமாகப்பட்டது அந்த ஹரியாகப்பட்ட நம்முடைய மகாவிஷ்ணு மாயவன் எம்பெருமான் கொடுக்கும் ஆசீர்வாதம் போல இந்த மங்கையாளுக்கு காலம் முழுக்க விளங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன்.